வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே சுவையான பிரிஞ்சி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் எதுவும் உடையாமல் நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். நம்ம குக்கரில் தான் செய்யணும்னு இல்லை, பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம். அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமாக அடிகனமாக இருக்கணும். பாத்திரம் வந்து அடிகனமாகவும் கொஞ்சம் அகலமாகவும் இருந்தால் தான் சாதம் வந்து குழையாமல் உதிரி உதிரியாக வரும். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் நெய், 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சதும் இதில் பார்த்திங்கன்னா 4-5 பிரிஞ்சி இலை. இந்த சாதத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து பிரிஞ்சி சாதம் நல்லாயிருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் ஸ்டார் பூ, இதெல்லாம் செவந்த உடனே இதில் 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், வதக்கி விட்டுடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் 2ஆக கீறி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசல்லாம் போகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசல்லாம் போகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டாச்சு. இப்போது இதில் 2 தக்காளி, நல்லா பெரிய சைஸ் தக்காளி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுடுவோம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூடவே காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் மசாலாவோட பச்சை வாசம் போகட்டும், நல்லா வதக்கி விட்டுருவோம். மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவு நல்லா பொடியை நறுக்கின புதினா இலை, இது கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி, ரெண்டும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு இதில் பார்த்திங்கன்னா இப்போ காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், ஒரு 10 பீன்ஸு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இது கூடவே இப்போது இந்த காய் கூடவே பார்த்திங்கன்னா 2.5 கப் அளவு பாசுமதி ரைஸை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டு இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பாலோடு சேர்த்து 2.5 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் வந்து 1 கப் தேங்காய் பால் சேர்த்தாச்சு, மீதி வந்து 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் விசில் எதுவும் போட போகிறதில்ல, அப்படியே சும்மா தான் மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இது ஒரு 3/4 பதம் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம தம்மில் வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு அடிகனமான தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சுட்டு இந்த குக்கரை எடுத்து நம்ம இந்த தோசைக்கல் மேலே வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3/4 பதம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ தம் போட்டுக்கலாம். தோசைக்கல் சூடானதும் இதில் குக்கர் எடுத்து நம்ம மேலே வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே நல்ல வாசனைக்காக 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ப்ரெட்டையும் இதுக்கு மேலே சேர்த்து விட்டு இது கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கின புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை, 2த்தையும் சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் தம்மிலே வேக வச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 10 நிமிஷம் தம்மில் இருந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் இதை நம்ம அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வீடே மணக்கிற மாதிரி பிரிஞ்சியோட வாசனை அவ்வளோ சூப்பராக வரும். சாதமும் பாருங்கள் ஒன்று கூட உடையாமல் எல்லாமே நல்லா முழுசாக உதிரி உதிரியாக இருக்குது. அவ்வளோதான்,
ரொம்பவே சுவையான பிரிஞ்சி ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.